தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள். அம்பாளை உபாசிப்பதன் பலன். அம்பாளை உபாசிப்பதே ஜென்மா எடுத்ததின் பெரிய பலன். அன்புமயமான அம்பிகையை தியானிப்பதை விட பேரானந்தம் எதுவும் இல்லை. பெரிய சித்தாந்தங்கள், மதங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் முடிவாக கிடைக்கிற பெரிய பலன் அம்பாளை தியானிப்பதால் லகுவாக கிட்டிவிடுகிறது. அம்மா, நான் எத்தனையோ தோஷம் உள்ளவன் என்றாலும் உன்னை நம்பிவிட்டேன். நீ கடாட்சித்து விட்டால் எத்தனை தோஷமானாலும் தூர ஓடிவிடும். நான் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த மாதிரியாக இருக்கும்படியாக நீயே பண்ணம்மா என்று அவளிடம் நம்மை ஓயாமல் ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தாலே போதும். அதைவிட பெரிய மதமோ சித்தாந்தமோ அனுஷ்டானமோ இல்லை. எல்லாம் அவள் சித்தப்படி ஆகட்டும் என்று விட்டுவிட்டு நாம் பஞ்சு மாதிரி மனசில் எந்த கனமும் இல்லாமல் லேசாகிவிட்டால் அதைவிட பேரானந்தம் இல்லை. அம்பாளை உபாசிப்பதற்கு வேறு பலன் எதுவும் வேண்டாம். அதுவே அதற்கு பலன். ஆனாலும் இந்த லோகத்தின் மாயையில் நாம் எல்லோரும் ஒன்றாக சிக்கிக் கொண்டிருப்பதால் நான் என்பதை விட்டு அவளை அவளுக்காகவே உபாசிக்கிற ஆனந்தம் நமக்கு ஆரம்ப தசையில் புரிய மாட்டேன் என்கிறது. நமக்கு என்று எதையோ எதிர்பார்த்து அதையெல்லாம் அவள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக அவளை உபாசிக்க தொடங்குகிறோம். இந்த நிலையில் அவளும் கூட நம்மை விட்டு பிடிக்கிற மாதிரி நம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கிறாள். தர்மத்துக்கு விரோதமாக இல்லாத வரையில் நாம் செய்கிற பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கிறாள். மனுஷ ஸ்வபாவம் ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும். அம்பாள் உபாசனையால் ஜனன நிவிருத்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னால் எடுத்த எடுப்பில் யாரும் அதில் ஈடுபட மாட்டார்கள் என்பது ஆச்சாரியாளுக்கு தெரியும். அதனால் அம்பாளை உபாசிப்பதன் பலன் இன்னின்ன என்று சௌந்தரிய லஹரியில் சொல்கிற போது முதலில் படிப்பு, செல்வம், அழகு முதலியன கிடைக்கும் என்கிறார். சரஸ்வத்யா லக்ஷ்மியா என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தில் அம்பிகையை ஆராதிப்பதால் கிடைக்கிற பலன்களை வரிசையாக சொல்கிறார். இதில் விசேஷம் என்னவென்றால், சாதாரணமாக ஒவ்வொரு ஸ்துதியின் முடிவிலும் கவி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்வதால் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று சொல்வது ஒரு மரபு. இதை பலஸ்ருதி என்பார்கள். அதாவது அந்த ஸ்தோத்திரத்தின் சக்தியாலேயே அந்த பலன்கள் கிடைக்கும் என்று தொனிக்கிற மாதிரி இருக்கும். இதை பாராயணம் செய்வதால், இதையே படிப்பதால் என்று திருப்ப திருப்ப ஸ்தோத்திர கர்த்தா நூலை ஸ்லாகித்து சொல்வார். ஆனால் துளிக்கூட அகம்பாவமே இல்லாத ஆச்சாரியாலோ சௌந்தரிய லஹரி பாராயணத்துக்கு இது பலன் என்று சொல்லாமல், அம்மா, உன்னை பூஜிப்பவனுக்கு நீ இப்படியாகப்பட்ட அனுகிரகங்களை செய்கிறாய் என்றே சொல்கிறார். முதல் பலனாக சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் என்கிறார். அதாவது நல்ல கல்வி, உண்மையான கல்வியின் பயனாக நல்ல குணம் கிடைக்கும் என்கிறார். பிறகு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்கிறார். அதாவது நிறைய சம்பத்து கிடைக்கும் என்கிறார். பொதுவாக யாரும் பணத்தை விரும்புகிற மாதிரி குணத்தை விரும்பி பிரார்த்திப்பதில்லை. ஆனால் குணம் இல்லாத இடத்தில் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? நாம் பணத்தை விரும்பியே உபாசித்தாலும் கூட அம்பாளே இந்த பிள்ளை அசட்டுத்தனமாக பிரார்த்தனை பண்ணுகிறது. விவேகம் ஏற்படுவதற்கு முன்பு அர்த்தத்தை, பொருளை, பணத்தை கொடுத்தால் அது அனர்த்தமே ஆகும். எவ்வளவுக்கெவ்வளவு பணம் தருகிறோமோ அத்தனை பாபத்தையே விலை கொடுத்து வாங்கிக் கொள்வான். எனவே பணத்தை எப்படி தர்ம மார்க்கத்தில் பிரயோஜனப்படுத்துவது என்கிற விவேகத்தை முதலில் தந்து பிறகு தனத்தை தரலாம் என்று எண்ணுகிறாள். குழந்தை பட்சணம் கேட்டால் அதை செய்து கொடுக்கிற தாயார் பிற்பாடு அதனால் கெடுதல் ஏற்படாமல் விளக்கெண்ணெய் தருகிறாள். சரஸ்வதி கடாட்சத்தை தந்து பிறகு லக்ஷ்மி கடாட்சத்தை தருகிறாள். தைத்திரியோபனிஷத்திலும் இப்படியேதான். முதலில் மேதை,
நல்ல புத்தியை கொடு என்று சொல்லி அப்புறம் ஸ்ரீயை செல்வத்தை கொடு என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு ஸ்ரீ ஆச்சாரியால் பாஷ்யம் செய்யும்போது, மேதை இல்லாதவனுக்கு ஸ்ரீயை தந்தால் அனர்த்தம்தான் உண்டாகும் என்கிறார். பஜகோவிந்தத்திலும் அர்த்தம் அனர்த்தம் என்கிறார். அம்பாளை உபாசிப்பவர்கள் தனியாக லக்ஷ்மி சரஸ்வதி இருவரையும் உபாசிக்க வேண்டும் என்பதில்லை. அவர்கள் 2 பேரும் இவளுக்கு 2 பக்கத்திலும் சாமரம் வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படியே லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லி இருக்கிறது. சச்சாமரரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா. சகல சக்திக்கும் ஆதாரமான பராசக்தியை உபாசித்தால் இவளே சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் கடாட்சிக்க செய்கிறாள். காமாட்சிக்கு சரஸ்வதியும் லக்ஷ்மியும் 2 கண்கள். க என்று பிரம்மாவுக்கு பெயர். சிவபத்னி சிவா என்பது போல் கவின் பத்னியான சரஸ்வதி தான் கா. மா என்றால் மகாலட்சுமி, மாதவன் என்றால் லக்ஷ்மிபதி. காவையும் மாவையும் தன் அக்ஷங்களாக கண்களாக கொண்டவள் எவளோ அவளே காமாட்சி. சரஸ்வதி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் 2ம் அம்பாள் அனுகிரகத்தால் கிடைக்கும் என்றேன். இந்த 2ஐயும் பற்றி மனுஷ்ய சுபாவம் ரொம்பவும் விசித்திரமாக இருக்கிறது. எல்லோரும் தங்களுக்கு ரொம்பவும் சரஸ்வதி கடாட்சம், அதாவது புத்திசாலித்தனம் இருப்பதாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை மகா புத்திசாலிகளாகவே வெளியில் காட்டிக்கொள்ள பிரியப்படுகிறார்கள். ஆனால் நல்ல புத்தி வேண்டும் என்று அதற்காக தாபத்தோடு யாரும் பிரார்த்திப்பதாக தெரியவில்லை. பொதுவாக புத்திசாலித்தனம் என்பது சாமர்த்தியம் என்றுதான் நினைக்கப்படுகிறது. ஞானமும் விவேகமும் தான் உண்மையான புத்திமானின் லட்சணங்கள். இவற்றுக்கு யாரும் ஆசைப்படுவதில்லை. நமக்கு நிறைய சாமர்த்தியமும் சாதுரியமும் இருக்கின்றன, அதாவது யாரையும் ஏமாற்றி விடலாம் என்று அவரவரும் சந்தோஷப்பட்டு கொண்டு இந்த புத்திசாலித்தனத்தோடு நின்று விடுகிறோம். ஆனால் லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு போதமாட்டேன் என்கிறது. மண்டுவாக இருந்தாலும் கூட தன்னை புத்திசாலியாக காட்டிக்கொள்வதற்கு நேர்மாறாக நமக்கு எத்தனை சம்பத்து இருந்தாலும் அது வெளியில் தெரியக்கூடாது என்று ஏழை வேஷம்தான் போடுகிறான். ஒருத்தனை பற்றி யாராவது எத்தனை புத்திசாலி என்று பேசினால் சந்தோஷப்படுகிறான். ஆனால் ஒருத்தன் பேங்கில் லட்சமாக பணம் போட்டிருக்கிறான் என்று யாராவது சொன்னால் அவனுக்கு கோபம்தான் வருகிறது. தங்களுக்கு இருக்கிற செல்வம் போதாது என்று நினைப்பதால் தான் இவர்களுக்கு அதை பற்றி சொன்னாலே கோபம் வருகிறது. அதிருப்தி தான் தரித்திரம், திருப்தி தான் சம்பத்து. ஆகையால் நாம் நிஜமான புத்திசாலிகளானால் தரித்திரர்களாக இருந்தாலும் கூட அப்படி சொல்லிக் கொள்ளாமல் மனசால் நிறைந்து திருப்தியால் பணக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். தரித்திரம் என்று சொல்லிக் கொண்டால்தான் நமக்கு யார் பணம் கொடுக்கிறார்கள்? சொல்லிக் கொள்ளாமலே தான் பணக்காரரை விட திருப்தியாக இருப்போமே. புத்தி செல்வம் இவற்றோடு ஒவ்வொருத்தருக்கும் அழகாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. தான் புத்திசாலி என்பதைப் போல எல்லோரையும் விட தானே அழகு என்கிற எண்ணம் நம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. இதற்குத்தான் அலங்காரம் என்று பிரமாதமாக செய்து கொள்கிறோம். தினத்துக்கு தினம் ஃபேஷன்கள் மாறிக்கொண்டே இருப்பதெல்லாம் நம் அழகை பிரகடனம் பண்ணிக்கொள்ளத்தான். பரம கருணாமூர்த்தியான அம்பாள் கேவலம் இரத்த மாம்ச சம்பந்தமான இந்த சரீர அழகை விரும்புகிறவர்களுக்கு அதை கூட பூரணமாக கொடுத்து அனுகிரகிக்கிறாள். சரஸ்வத்யா லக்ஷ்மியா என்கிற சௌந்தர்ய லஹரி ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் இதையும் சொல்கிறார். அம்பாளை உபாசிக்கிறவனுக்கு பிரம்மாவே அசூயைப்படுகிற அளவுக்கு சரஸ்வதியின் அனுகிரகம் உண்டாகிவிடும். மகாவிஷ்ணு பொறாமைப்படுகிற அளவுக்கு மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைத்துவிடும். இவனை பார்த்து மன்மதன்தானோ என்று ரதியே சந்தேகப்படுகிற மாதிரி லாவண்யம் உண்டாகிவிடும் என்கிறார். இத்தனையும் இருந்து தீர்காயுசு இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அம்பாள்
சிரஞ்சீவித்துவமும் தருவாள் என்கிறார். இதற்கு மேல் வேறென்ன வேண்டும் என்று தோன்றலாம். ஆனால் இதற்கு மேல்தான் அம்பாளின் பரமானுகிரகத்தை தேடச் செய்யும் கேள்வியே பிறக்கும். இத்தனை பணம், அழகு, புத்தி எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இத்தனை காலம் ஓட்டியாச்சு. இதிலெல்லாம் வாஸ்தவத்தில் என்ன மன நிறைவை கண்டோம்? இதையெல்லாம் வைத்துக்கொண்டு எப்போது பார்த்தாலும் சஞ்சலப்பட்டு கொண்டே ஒன்றை விட்டால் இன்னொன்று என்று தாவிக்கொண்டே இருந்து விட்டோம். நிரந்தர சௌக்கியத்தை, சாந்தத்தை இவை எதனாலும் பெற்றதாக தெரியவில்லையே. இதை எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற கேள்வி பிறக்கும். நடுநடுவே நமக்கு இந்த கேள்வி தோன்றினாலும் அடுத்த க்ஷணமே மாயை நம்மை இழுத்து கொண்டு போகிறது. ஆனால் நாமாக இப்படி நினைக்காமல் அம்பாளை உபாசிப்பதன் பலனாக அவள் நம்மை இப்படி நினைக்க பண்ணுகிற போது அந்த நினைப்பு நாளுக்கு நாள் மேலும் தீவிரமாக ஆகும். பணம் வேண்டும், படிப்பு வேண்டும், அழகு வேண்டும், ஆயுசு வேண்டும் என்பதெல்லாம் மேலும் மேலும் நம்மை பாசத்தில் கட்டி பிரம்மையில்தான் தள்ளி கொண்டிருக்கிறது என்கிற அறிவு உண்டாகும். பாசம் என்றால் கயிறு. பாசத்தில் கட்டப்படுவது பசு. கயிற்றை போட்டு தறியில் கட்டின பசு மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் போக முடியாமல் அதற்குள் கிடக்கிற தற்காலிக இன்பங்களையே மேய்ந்து கொண்டு அசட்டுத்தனமாக இதுவே எல்லாம் என்று திருப்திப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கட்டை அறுத்து கொள்ள வேண்டும். அப்புறம் பரம சுதந்திரம். இந்த இந்திரியங்களின் சின்ன சௌக்கியங்களுக்கு அப்புறம் அகண்டமான சாஸ்வதமான ஆத்ம ஆனந்தம். பாசம் போய் நாம் பசுவாக கட்டுப்பட்டு கிடந்த நிலையும் போய்விட்டால் அப்புறம் நாம் பரபிரம்மம்தான். பணம், புத்தி, ஆயுள், அழகு ஆகிய சிற்றின்பங்களுக்கு தவித்த மனசில் இவற்றின் கட்டுக்களே வேண்டாம் என்கிற வைராகியம் உண்டானால் அப்புறம் பேரின்பமயமாவதற்கான சாதனைகளில் இறங்கி முடிவில் அம்பாள் அருளால் பேரின்பமாகவே ஆகலாம். அதைவிட பெரிய பலன் வேறில்லை. முடிந்த முடிவாக அம்பாள் பக்தனை இந்த பரமானந்த ரசத்தில் திளைத்து கொண்டிருக்குமாறு அனுகிரகம் செய்கிறாள் என்று ஆச்சாரியால் முடிக்கிறார்.